ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, டூ டூ லிஸ்ட் டே 2க்கான டூ டூ லிஸ்ட் கொடுத்துருக்கேன். டே 1 வந்து நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டே 1க்கான டூ டூ லிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்க ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்கள் பார்க்கலன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து டே 2க்கானது. நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து தினமும் எல்லா டேவும் வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணது மட்டும் விடக்கூடாது. அதுதான் ஃபஸ்ட்டு மெயினாக இருக்கும் எல்லா இதுலேயுமே. நியூஸ் பேப்பர் ரீடிங் தான் ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் நான் எல்லா வீடியோலையுமே நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். அதை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்தது எடிட்டோரியல் ஒர்க்காக. இப்போ வந்து நீங்கள் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இது பக்கத்தில் ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுட்டு அதில் டிக் பண்ணிக்காங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும், ஓகே நம்ம இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு கியூப் வந்து 1 to 30. எதுக்காக இந்த ஸ்கொயர் ரூட்டு கியூப் ரூட்லாம் நம்ம படிக்கும், ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட்லாம் நம்ம எதுக்காக படிக்கோம்னா, நம்மளுக்கு வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு. நீங்கள் வந்து ரெகுலராக இந்த ஸ்கொயர் ரூட்டு கியூப் ரூட் வந்து நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இதை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிவிட்டு டெய்லி ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஞாபகமும் இருக்கும். ஒரு நாள் வந்து சிம்பிளிஃபிகேஷன் போட்டிங்கன்னா இன்னொரு நாள் அப்ராக்சிமேஷன் போடுங்க. அப்புறமா வந்து நம்பர் சீரிஸ் 5, குவாட்ரடிக் ஈக்குவேஷன் 5. அப்புறம் வந்து இதில் எக்ஸ்ட்ரா வந்து இப்போ வந்து ரீசனிங்கில் வந்து சிலாயிசம் ஒரு 5 சிலாயிசம் போட்டுக்காங்க. அப்புறம் பிளட் ரிலேஷன் வந்து ஒரு 3 செட்டு, ஆல்ஃபா நியூமரிக் சீரிஸ் வந்து ஒரு 2 செட். இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எதில் கிடைக்கும், பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தேடுறது கஷ்டமாக இருந்ததுன்னா அடால போங்க. அடால நிறைய குயிஸ் இருக்கும், ஒவ்வொரு டாப்பிக்கும் இருக்கும். நீங்கள் அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டெலகிராம் சேனல் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட அதுலேயும் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கிடைக்கும். பெர்சன்டேஜ் ஒரு 10 சம் போட்டுக்காங்க, ஏஜஸ் வந்து ஒரு 10 சம் போட்டுக்காங்க. அப்புறம் பசில் அதே மாதிரி தான், 3 ப்ரிலிம்ஸ் பசில், ஒரு மெயின்ஸ் பசில். இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் டிஏ வந்து 2 ப்ரிலிம்ஸ் டிஏ, ஒரு மெயின்ஸ் டிஏ. டெய்லி சிஏவும் படிங்க. ஏன்னா அது படித்தாதான் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து கண்டினியூஸாக படிச்சுட்டு இருந்தீங்கன்னா தான் ஐபிபிஎஸ் பிஓலாம் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக், ஜூன் 1, 2, 3, 4 ஃபர்ஸ்ட் வீக் வந்து டே 1லேயே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அதனால் ஒரு பாதி கிட்ட கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ மீதி ரிமைனிங் படிச்சுட்டு ஜூன் 1, 2, 3, 4 படிச்சிருங்க. அப்புறம் நாளைக்கு டே 3ல் வந்து நம்ம ஏப்ரல் 2nd வீக் படிக்கலாம். அப்புறம் ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் போட்டு அதை அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் போடுறது முக்கியமே கிடையாது, எல்லாருமே மார்க் டெஸ்ட் போடுவாங்க, அது முக்கியம் கிடையாது. நீங்கள் அதை அனலைஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன தப்பு விட்டுருக்கோம், நெக்ஸ்ட்டு அடுத்த மார்க் டெஸ்ட் இன்றைக்கி நீங்கள் ஒரு மார்க் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நான் அடுத்த நாள் போடும்போது அந்த மிஸ்டேக் வந்து பண்ணக்கூடாது. மார்க் டெஸ்ட் போடுறது மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எக்ஸாம் வந்து வர்றதுக்கு இன்னும் 20 days தான் டைம் இருக்குது. ஸோ நீங்கள் மார்க் டெஸ்ட் மட்டும் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எக்ஸாம் அப்போ நம்ம பயம் எல்லாமே போட முடியும். அரித்மெட்டிக்லாம் நீங்கள் வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் எல்லாமே இப்போ டெஸ்ட் போடுறீங்கன்னா அதில் வந்து அரித்மெட்டிக் வந்து சம்லாம் உங்களுக்கு தெரியலன்னா அதை ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுட்டு அதை வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து அதே மாதிரி சம் வந்தால் கூட உங்களால் வந்து ஈஸியாக போட முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வந்து டே 3க்கான வீடியோ போடுறேன். இப்போ வந்து ஐஓபி எல்பிஓ எக்ஸாம் வந்து ஜூலை 12ன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் எக்ஸாம் டேட் ரிலீஸ் ஆகலை, ஆனால் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களான்னா பயப்படாமல் எக்ஸாமுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து படிங்க. ஏன்னா இன்னும் இப்போ ஐஓபி எல்பிஓ வந்து உங்களுக்கு கிடைக்கலனா கூட லைனாக எக்ஸாம் வந்துகிட்டே இருக்குது. இன்னும் நிறைய எக்ஸாம் வந்துகிட்டே இருக்குது, எஸ்பிஐ பிஓ, எஸ்பிஐ கிளர்க்லாம் வரும். ஸோ அதனால் நீங்கள் இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது இனி வரப்போகிற எல்லா எக்ஸாமுக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.